குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் செலக்டட் ஃபேமிலிஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட மூடு விதை தாவரத்துடைய குடும்பங்கள். சரிங்களா? அதில் நமக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு குடும்பம் என்ன அப்படின்னா ஃபேபேசி. சரிங்களா? ஃபஸ்ட்டு குடும்பம் என்னது? ஃபேபேசி. சரி, இப்போது இந்த ஃபேபேசி குடும்பத்துடைய வகைப்பாடு, ஃபேமிலி கேரக்டர்ஸ். சரி பாருங்கள், இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் நமக்கு ஏற்கனவே கிளாஸிஃபிகேஷன் சொல்லியிருக்கோம். ஏபிஜி சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் அனதர் ஒன் பென்தம் முகர் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். சரிங்களா? ரைட். இப்போது இந்த ஏபிஜி சிஸ்டம் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நேச்சுரல் சிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம், ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். இப்போது இந்த பென்தம் முகர் தான் பெரும்பாலும் வைடாக யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். இது யார் அப்படின்னா பென்தம் அண்டு ஹூக்கர் அவங்களுடைய நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இதில் இருக்கக்கூடிய கிங்டம் பேர் என்னென்னா பிளான்டையா, கிளாஸ் டைகாட், சப் கிளாஸ் பாலிபெட்டாலே, சீரிஸ் கேலிசிஃப்ளோரே, ஆர்டர் ரோசெல்ஸ், ஃபேமிலி ஃபேபேசி. ஆனால் இதை ஏபிஜி சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஃபேமிலி, அதாவது கிங்டம் பிளான்டையா, கிளாட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ், அனதர் ஒன் கிளாட் யூடைகாட், அனதர் ஒன் டைகாட் ரோசைட்ஸ், அனதர் ஆர்டர் ஃபெபேல்ஸ், ஃபேமிலி ஃபெபேசி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரிச்சிருக்காங்க. இந்த ஏபிஜி சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் தான் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கக்கூடிய கிளாஸிஃபிகேஷன். ஓகே, இப்போது இதில் இருக்கக்கூடிய ஜென்ரல் கேரக்டர்ஸ், இதில் இருக்கக்கூடிய ஜென்ரல் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ நார்மலாக ஒவ்வொரு ஃபேமிலி அப்படின்னு ஒன்று பார்க்குறோம் அப்படின்னோம்னா, இதில் என்னென்ன நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, ஃபேமிலிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மலாக ஃபேமிலி அப்படின்னா குடும்பம்னு சொல்கிறோம். இப்போ பாருங்களேன், வீடுகள்லேயே நம்ம குடும்பங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இப்போது ஒரு ஃபேமிலி அப்படின்னா அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்ததான் ஒரு குடும்பம்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெபேசிங்கிறது ஒரு குடும்பம், அதில் எல்லாமே தாவரங்கள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய தாவரங்கள் எத்தனை பேரினங்கள் இருக்குது, எவ்வளோ சிற்றினங்கள் இருக்குது, அதாவது எவ்வளோ ஜீனஸ் நேம் இருக்குது, எவ்வளோ ஸ்பீசிஸ் நேம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ அந்த ஜென்ரல் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஃபேபேசியில் என்னென்னா 741 ஜெனிரா, 741 பேரினங்களும் 20,200 ஸ்பீசிஸும் உள்ளடக்கியதான் இந்த ஃபேபேசி குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதில் என்னென்னா 741 ஜெனிரா, அதே மாதிரி 20,200 ஸ்பீசிஸ் சிற்றினங்கள் உள்ளடக்கியது அப்படிங்கிறத சொல்கிறேன். இது ட்ராபிக்கல் கண்ட்ரியில் அதிகமாக இருக்கும், ட்ராபிக்கல் அண்டு சப்ட்ராபிக்கல் ரீஜனில் அதிகமாக இருக்கும், அபண்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ரைட். அடுத்து பாருங்கள் ஹேபிட். இப்போ இதனுடைய வளர் இயல்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா தாவரங்களும் இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடியது எல்லாமே பெரும்பாலும் ஹெர்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஹெர்ப் எக்ஸாம்பிள் இண்டிகோஃபரா, குரோட்டலேரியா, ரெண்டுமே ஹெர்ப்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹெர்ப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது குரோட்டலேரியா. ரைட். அடுத்து ப்ராஸ்டேட். சரிங்களா? அப்படியே எரெக்ட், ப்ராஸ்டேட் எரெக்ட், அதாவது கீழே நிலத்தில் படர்ந்தும் போகும், அதே மாதிரி தரையில் படர்ந்து இருக்கும், அதே மாதிரி நிமிர்ந்து நிற்கக்கூடிய செடிகளாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நிமிர்ந்து நிற்கக்கூடிய செடிகளாகவும் இதில் இருக்கும். சரி, அப்புறம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிரப், ஒரு செடிகள், குறுமரமாக இருக்கும். அடுத்தது ஸ்மால் ட்ரீஸ், சின்ன சின்ன ட்ரீயாக இருக்கும். கிளைம்பர்ஸ், லார்ஜ் ட்ரீ. சரிங்களா? இந்த மாதிரி உட்டி ஃபார்மேஷன் இருக்கும், அதே மாதிரி ஹைட்ரோஃபைட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் இதனுடைய ஹேபிட், அதாவது வளரக்கூடிய இயல்பு. தண்டாக இருக்கலாம், அதாவது அந்த செடி சிறு செடியாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், குறுஞ்செடியாக இருக்கலாம், நீரில் வாழக்கூடியதாக இருக்கலாம், உட்டி கிளைம்பராக இருக்கலாம், தொற்று தாவரங்களாக இருக்கலாம், அப்படிங்கிற மாதிரி நிறையா கொடுத்துருக்கு. இதில் இருக்கக்கூடிய தாவரங்களுடைய பெயர்களும் ஒவ்வொன்றையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரெக்ட் அப்படின்னா குரோட்டலேரியா வெர்கோசா, ஸ்ரப் அப்படின்னா கஜானஸ் கஜான், ஸ்மால் ட்ரீக்கு எக்ஸாம்பிள் செஸ்பேனியா, கிளைம்பருக்கு எக்ஸாம்பிள் கிளைட்டோரியா, அடுத்தது லார்ஜ் ட்ரீக்கு எக்ஸாம்பிள் பொங்கேமியா,
அதேமாரி எரித்ரைனா, டால்பெர்ஜியா, பியூட்டியா இதெல்லாமே சொல்கிறோம். அதேமாரி உட்டி கிளைம்பருக்கு எக்ஸாம்பிள் முக்குனா. அதேமாதிரி ஆஸ்கினாமின் ஆஸ்பிரா அப்படிங்கிறது ஹைட்ரோபைட்டு. இந்த ஹைட்ரோபைட்டிக் பிளான்ட் நீரில் வாழக்கூடியதுனால இது நீரில் மிதக்கும், அதனால் நீரில் வாழக்கூடிய இதில் வந்து என்ன அப்படின்னா தக்கை தாவரம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, தக்கை தாவரம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ரைட். இது வந்து என்னென்னா இதனுடைய ஹேபிட். ரைட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரூட். இந்த தாவரத்துடைய வேர்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த தாவரத்துடைய வேர்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இப்போ அந்த வேர் என்ன அப்படின்னா பெரும்பாலும் என்னவாக இருக்கும் அப்படின்னா ரூட் சிஸ்டம் வந்து டேப் ரூட் சிஸ்டமாக இருக்கும். சரிங்களா, ஆணிவேர் தொகுப்புகளாக இது காணப்படும். அதில் என்ன அப்படின்னா அந்த நாடியுலேட்டட் ஹாவ் டியூபர்கல்ஸ் கண்டெய்னிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் அந்த ரூட்டுடைய வேருடைய முடிச்சுகளில் காணப்படும். சரிங்களா, இதான் வந்து வேர் முடிச்சுகளில் காணக்கூடிய பாக்டீரியாக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தண்டு. சரிங்களா, இந்த தண்டுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன அப்படின்னா தண்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஏரியல், ஹெர்பேசியஸ், woody, ட்ரைனிங் ஆர் கிளைம்பிங். எக்ஸாம்பிள் கிளைட்டோரியா. தண்டு வந்து ஏரியல் நிமிர்ந்து நிற்கக்கூடியதாக இருக்குது, மென்மையானது அல்லது கட்டைத்தன்மையுடன் காணப்படக்கூடியது. சரிங்களா, உட்டி அப்படின்னா கட்டைத்தன்மை, அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு எக்ஸாம்பிள் டால்பெர்ஜியா. அடுத்தது என்னதுங்க, டால்பெர்ஜியா. அதே மாதிரி ட்ரைனிங் ஆர் கிளைம்பிங் ஸ்டெம்மாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே பின்னிக்கிட்டு போகிற மாதிரி ஏறக்கூடியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் யாருங்க, கிளைட்டோரியா. எக்ஸாம்பிள் யார், கிளைட்டோரியா. சரிங்களா, ரைட். அடுத்து பாருங்கள் லீஃப். லீஃப் வந்து எப்படி இருக்கும், தனித்தவை. அதேமாதிரி யூனிஃபோலியேட் தனி இலைகளாக காணப்படும். அடுத்து பைஃபோலியேட் 2 இலைகளை கொண்டவை. ட்ரைஃபோலியேட் 3 இலைகளை கொண்டவை. 3 சின்ன சின்ன இலைகளை கொண்டவை, சிற்றிலைகளை கொண்டவை. அதேமாதிரி யூனிபின்னேட் அண்ட் சிம்பிள் பின்னேட் தனித்த கூட்டு இலைகளை கொண்டவை. மாற்றிலை ஆல்டர்னேட் அப்படின்னா மாற்றி அமைச்சிருக்கும். ஸ்டிப்புலேட்னா ஸ்டிப்யூல் இருக்கும். லீஃப் பேஸ், லீஃபுடைய அடிப்பகுதி எப்படி இருக்குன்னா பல்வைனேட் அப்படின்னா அதைப்புகளுடன் காணப்படும். அதாவது தண்டு இருக்குது, இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இலைகள் இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், சின்னதாக பல்ஜிட்டாக இருக்கும், அதான் வந்து பல்வைனேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ரெட்டிகுலேட் வீனேஷன் வித் டெர்மினல் லீஃப் டெட்ஸ் மாடிஃபைட் இன்டு எ டென்ட்ரில் இன் பைசம் சட்டிவம். பட்டாணி தாவரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா, ரைட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளாரசன்ஸ். அடுத்த என்ன இருக்குது, இன்ஃப்ளாரசன்ஸ். சரி, இப்போ இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படிங்கிறது மஞ்சரின்னு சொல்கிறோம். இதில் ரெசீம் ஃபஸ்ட் என்ன இருக்குது, ரெசீம் குரோட்டலேரியா. அதே மாதிரி பேனிக்கல் ஆர் காம்பவுண்டு ரெசீம் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் என்ன, டால்பெர்ஜியா. அதே மாதிரி ஆக்சிலரி சாலிட்டரி எக்ஸாம்பிள் கிளைட்டோரியா டென்னேசியா. சரிங்களா, தனித்தது. அதே மாதிரி எங்கே மட்டும் இருக்குது, இலையுடைய கோணத்தில் அமைஞ்சு காணப்படும். தனி மலர்கள் இலை கோணத்தில் அமைந்து காணப்படும். அடுத்து ஃப்ளவர் பார்த்திங்க அப்படின்னா பிராக்டியேட் ப்ரெசன்ட்டு, பிராக்டியோல் ப்ரெசன்ட்டு. எக்ஸாம்பிள் எஸ்பேனியா. அதேமாதிரி பெடிசலேட் அப்படின்னா பெடிசல் இருக்கும், மலருடைய காம்பு இருக்கும். கம்ப்ளீட் அப்படின்னா எல்லா ஃப்ளோரல் பார்ட்ஸும் இருக்கும். பைசெக்சுவல் மேல் அண்ட் ஃபீமேல் செக்சுவல் ஆர்கன்ஸ் இருக்கும். அதேமாதிரி பென்டாமெரஸ் எல்லாமே 5 அல்லது 5 மடங்குகளாக காணப்படும். ஹெட்டிரோக்ளமைடியஸ் 2 அல்லது 2 கிளாக்கில் அமைஞ்சிருக்கும், 2 வளையத்தில் அமைஞ்சிருக்கும். ஜைகோமார்பிக்னா 2 இரு பாகமாக என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது, அதான் வந்து ஜைகோமார்பிக் அப்படின்னு சொல்கிறோம். ஹைப்போகைனஸ் ஆர் சம்டைம்ஸ் எப்படி இருக்கும், பெரிகைனஸ். ஹைப்போகைனஸ் அப்படிங்கிறதுனா மற்ற மலர் பாகங்கள் கைனஸுக்கு கீழே இருந்து அரைசாக இருக்கும், அதான் வந்து என்னது ஹைப்போகைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செப்பல்ஸ். அடுத்து என்ன இருக்குது, செப்பல்ஸ். சரி, இந்த செப்பல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பாருங்களேன். கேலிக்ஸ். இந்த கேலிக்ஸ் வந்து 5 இருக்குன்னு சொல்கிறாங்க. க்ரீன் கலராக இருக்கும்.
சின்செப்பாலஸ் அப்படின்னா யுனைட்டடாக இருக்கும். மோர் ஆர் லெஸ் யுனைட்டட் இன் டியூப் அண்ட் பெர்சிஸ்டன்ட். டியூப் லைக் அப்பியரன்ஸில் இணைஞ்சி காணப்படும். சில சமயத்தில் பெர்சிஸ்டன்ட் அப்படின்னா நிலைத்ததாக காணப்படும். வேல்வெட் ஆர் இம்பிரிகேட் ஈஸ்ட் வேசன். ஈஸ்ட் வேசன் எப்படி இருக்கும்? வேல்வெட் இருக்கும். அதாவது ரெண்டும் ஒரு இலையோடைய முனைகள் இருக்குது பார்த்தீங்களா, மலரில் செப்பல்ஸ் இருக்குது அப்படின்னா செப்பலுடைய 2 முனைகள் இருக்கும். அதில் ஒரு முனைகள் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத கொடுக்கும். வேல்வெட்டாக இருக்கும். ஆட் செப்பல் இஸ் ஆன்டீரியர் இன் பொசிஷன். தனித்த இதழ்கள் மொத்தம் 5னா அதில் 2 இருக்கும். சரிங்களா? ஒன்று மட்டும் தனிச்சிட்ருக்கும். அப்போ மேலே இருக்கக்கூடிய 2, கீழே இருக்கக்கூடிய 2 அப்படின்னு 4 ஆயிடுச்சு. அப்போ மீதி எத்தனை இருக்கும்? 1. அப்போ அந்த 1 வந்து தனித்ததாக காணப்படும். அடுத்தது கரோலா பார்த்தீங்க அப்படின்னா, கரோலா பெட்டல்ஸ் 5, அப்போ பெட்டலஸ், அன்ஈக்குவல் அண்டு பேப்ளனேசியஸ் ஆர் வெக்ஸிலரி ஆர் டிசெண்டிங் இம்ப்ரிகிட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கரோலா டைப். சரிங்களா? கரோலா அப்படிங்கக்கூடிய டைப் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். வெக்ஸிலரி ஈஸ்ட் வேசனில் படிச்சிருக்கோம். டிசெண்டிங் இம்ப்ரிகேட்டுன்னு படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி பேப்ளனேசியஸ், கரோலா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்கள், claw like at the base. The outermost petal is called standard petal or vexillum. சரிங்களா? உனக்கு டயக்ராமில் இருக்குது, பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்களா, லேட்ரல் 2 petals வந்து எப்படி இருக்கும்னா கவுடாக இருக்கும். they are called wing petals. சரிங்களா? அண்டு ஆன்டீரியரில் இருக்கக்கூடிய 2 பெட்டல்ஸ் என்ன அப்படின்னா ஆன்டீரியர் பெட்டல்ஸ். சரிங்களா? 2 பெட்டல்ஸ் வந்து இருக்கும். அது ஒன்றோட ஒன்று ஃபியூஸ் ஆகியும் காணப்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு என்ன அப்படின்னா கீழ்பெட்டல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கீழ்பெட்டல் ஆர் கேரினா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்களேன், ஃப்ளோரல் டயக்ராமில் பாருங்கள், இந்த இடத்துல ரைட். இப்போ பார், இந்த இடம் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். 2 மேலே இருக்கக்கூடிய தனிச்ச இதழ்கள் காணப்படும். அதுதான் ஸ்டாண்டர்ட் பெட்டல், லார்ஜர் இன் சைஸாக இருக்கும். 2 விங் பெட்டல் வந்து லேட்ரல் பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிறத படிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் என்னென்னா கீழே இருக்கக்கூடிய 2 பெட்டல் ஒன்றோடு ஒன்று ஃபியூஸ் ஆகிருக்கும். அது வந்து என்னது? கீழ் பெட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் பெட்டல், விங் பெட்டல் அண்டு கீழ் பெட்டல். இந்த டயக்ராம் போடுங்க. இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு 3 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்கள் அப்படின்னா ஆண்ட்ரீஷியம். அடுத்து என்ன இருக்குது? ஆண்ட்ரீஷியம். சரிங்களா? மகரந்தத்தாள் வட்டம். சரிங்களா? ரைட். இப்போ பாரு, அந்த மகரந்தத்தாள் வட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டேமன் 10 இருக்கும். அதில் யூஸ்வலாக 9+1 மட்டும் யுனைட் ஆகியிருக்கும். 9 மட்டும் யுனைட் ஆகி ஒன்று தனித்து காணப்படும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 பண்டில் ஆகுதுன்னா அதுக்கு பேர் டயடெல்ஃபஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டயாடெல்ஃபஸ். சரிங்களா? இதில் இந்த ஆண்ட்ரீசியம். சரிங்களா? ஆண்ட்ரீசியத்தில் வந்து டயாடெல்ஃபஸ் கண்டிஷனில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? ரைட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 2 மகரந்தத்தாள் வட்டங்கள் ஒன்றோடு இணைந்து காணும். இதில் ஆடு ஸ்டேமன் வந்து எப்படின்னா தனித்த இதை மகரந்தத்தாள் வந்து போஸ்டீரியர் பொசிஷனில் இருக்கும். இது அஸ்கினாமின் ஆஸ்பரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட். யார்? பித்து பிளான்ட்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, தக்கை தாவரம். இதில் வந்து ஸ்டேமன்ஸ் ஆர் ஃபியூஸ்டு டு ஃபார்ம் 2 பண்டில் ஈச் கண்டெய்னிங் 5+5. அதாவது இப்போது ஆண்ட்ரீசியத்தில் நம்ம கிளைட்டோரியா டெர்னேசியாவை பொறுத்த வரைக்கும் 9 இணைஞ்சு 1 தனிச்சிருக்கும். அதேமாதிரி ஆஸ்கினாமின் ஆஸ்பராவில் 10ல் 5+5ன்னு தனித்தனியாக பண்டிலாக இருக்கும். சரிங்களா? ஆர் மோனோடெல்ஃபஸ் அண்டு டைமார்பிக். மோனோடெல்ஃபஸ் அண்டு டைமார்பிக். தட் இஸ் 5 stamens have longer filament and 5 have shorter filament. Thus the stamens are found at the 2 level and the shape of anthers are varies in Grotularia. 5 anthers are long and lanceolate and others 5 are short and blunt. சரிங்களா? இதில் இந்த lanceolate blunt. ஆன்தர்ஸ் ஆர் டைத்திகஸ், பெசிஃபிக்ஸ்ட் அண்டு டெகிசிங் லாஞ்சிடியூடினலி. டெகிசிங் எப்படி இருக்கும்? வெடிக்கிறது லாஞ்சிடியூடினலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது 5+5 இருக்கலாம், அது 9+1 எப்படி வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள் கைனீசியம். அடுத்து என்ன இருக்குது? கைனீசியம். சரி,
இந்த கைனீசியத்தை பொறுத்த வரைக்கும் கைனீசியம் இது வந்து என்ன அப்படின்னா மோனோ கார்புலரி. கைனீசியம் எப்படி இருக்கும்? மோனோ கார்புலரி. சரி, இப்போ பாருங்களேன், ஒரே ஒரு கார்பல்ஸ் மட்டும் இருக்கும், அதுதான் வந்து என்ன மோனோ கார்புலரி. யூனிலாக்குலர் ஓவரி, சுப்பீரியர் ஓவரி, 2 alternating rows of ovules on marginal placentation. மார்ஜினல் பிளசன்டேஷன். மோனோகார்புலரின்னு என்னது? சிங்கிள் கார்பல் இருக்கும். யூனிலாக்குலர்னா ஒரே ஒரு லாக்யூல் இருக்கும். சுப்பீரியர் ஓவரி. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது பார்த்திங்க ஃப்ரூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபேபேசியோடைய ஃப்ரூட்டுக்கு பேர் என்ன? லெக்யூம் அப்படின்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் இன்டெகிசன்ட், ரேர்லி இன் லொமெண்டம். லொமெண்டம்னா அப்படியே ஒவ்வொரு பீட்ஸ் மாதிரி இருக்கும். ஃப்ரூட்ஸோட டைப்பில் நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்கள், இந்த ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் அராக்கிஸ் ஹைப்போஜியா இதில் வந்து என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இந்த அராக்கிஸ் ஹைப்போஜியாவில் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஜியோகார்பிக் அப்படின்னு சொல்கிறோம். ஜியோகார்பிக் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஆர் டெவலப்ட் அண்ட் மெச்சூர்ஸ் ஃப்ரம் அண்டர்கிரவுண்ட். ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் the stipe of the ovary becomes meristematic and grow down into the soil. மீனிங் புரியுது என்னன்ட்டு? அதாவது அந்த விதைகள் முளைக்கும் போது அந்த கீழே இருக்கக்கூடிய, அதாவது மேலே இருக்கக்கூடியது என்னது? ஸ்டிக்மான்னு சொல்கிறோம். ஸ்டைல் இருக்குது, கீழே இருக்கிறது ஓவரி. இதுக்கு கீழே ஸ்டாக் ஒன்று இருக்கும், தட் இஸ் கால்டு ஸ்டைப். இந்த ஸ்டைப் வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவாக மாறி இது வந்து என்ன ஆகுது? டெவலப்மெண்ட் ஆகிடுது. டெவலப் ஆகி ஃப்ரூட்டை ஃபார்ம் பண்ணுது. அதான் கொடுத்துருக்கான். சரிங்களா? சரி, ரைட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சம்டைம் எண்டோஸ்பெமிக் ஆர் நான் எண்டோஸ்பெம் அப்படின்னு சொல்கிறோம் சீட். சரிங்களா? ரெனிஃபார்ம்டுனா கிட்னி ஷேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ வந்து என்னென்னா இந்த டயக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் பார்க்கக்கூடிய பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த டயக்ராம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. சரி, பாருங்களேன். இதில் இந்த டயக்ராம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். டயடெல்ஃபஸ் ஸ்டாமனுக்கு இருக்கக்கூடியதுக்கு இந்த டயக்ராம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதை ஒரே ஒரு இது கொடுத்துருக்கோம். அடுத்தது இது ஒரு பண்டல்ஸ் கொடுத்துருக்கான், அதை கொஞ்சம் பார்த்துக்கேன். அடுத்தது பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரல் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளோரல் டயக்ராம் இந்த ஸ்டைப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டைப் இதுதான் வந்து குரோத் ஆகும்னு சொல்கிறது. ரைட். அடுத்தது பாருங்கள், டெல்ஃபஸ் அப்படிங்கக்கூடியதில் ஃப்ளோரல் டயக்ராம். சரிங்களா? ஃப்ளோரல் டயக்ராம் பாருங்கள். இந்த ஃப்ளோரல் டயக்ராம் இது வந்து என்னென்னா கேலிக்ஸு ரோ, அடுத்தது கரோலா ரோ, இது அடுத்தது ஆண்ட்ரீசியம். அதாவது 9 மகரந்த தளங்களோடு இணைஞ்சிருக்கும், 10 மட்டும் தனிச்சிருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்ட் பெட்டல், இது 2 விங்கு பெட்டல், இது ரெண்டு என்னது கீழ் பெட்டல். சரிங்களா? இந்த மாதிரி டயக்ராம் போட்டு ஒரு மலர் வரைபடத்துலேயே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃப்ளவரை பற்றி நம்ம டீட்டெயில்ஸு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து இருக்கக்கூடிய இந்த ஃபேமிலி கேரக்டர் நம்ம படிச்சிட்டோம். சரிங்களா? இப்போது இந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால் கிளைட்டோரியா டெர்னேஷஸ், சங்குப்பூ இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சங்குப்பூவை பொறுத்த வரைக்கும் ஹேபிட் என்ன, அது ஏற்கனவே அந்த ஃபேமிலி கேரக்டரில் என்னெல்லாம் வந்துச்சோ அதை அப்புறம் இங்கே கொடுத்துருக்கோம். கிளைம்பர் அப்படிங்கிறது அங்கேயே இருக்கும், அதை அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்கேன். அதேமாதிரி ரூட்டை பொறுத்த வரைக்கும் டேப் ரூட்னு இருக்கும். ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் ஏரியல், வீக் ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறோம், ட்வைனர். சரிங்களா? எப்படி பின்னிக்கிட்டு போகிறது, பின்னு கொடிகள்னு சொல்கிறோம். லீஃபை பொறுத்த வரைக்கும் இம்பேரி பின்னேட். அதே மாதிரி காம்பவுண்டு லீஃபாக இருக்கும், ஆல்டர்னேட்டாக இருக்கும், ஸ்டிப்புலேட் இருக்கும், ஷோயிங் ரெட்டிகுலேட் வீனேஷன் இருக்கும். ஷோயிங் எப்படி இருக்கும்? ரெட்டிகுலேட் வீனேஷனில் இருக்கும். சரிங்களா? இந்த தாவரத்துடைய விதைகள். சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இம்பேரி பின்னேட், காம்பவுண்டு லீஃப்னு சொல்கிறோம். ஒற்றைப்படையாக இருக்கும், ஒருமடியே கூட்டிலைகளாக இருக்கும். ஆல்டர்னேட்னு மாற்றிலை அமைவில் இருக்கும். இலையடி செதில் உடையது. ரெட்டிகுலேட் வீனேஷன் அப்படின்னா வலைப்பின்னல் நரம்பு அமைவு கொண்டவை அப்படின்னு சொல்கிறோம். ரைட். இன்ஃப்ளாரசன்ஸ் மஞ்சளை பொறுத்த வரைக்கும் சாலிட்டரி அண்டு ஆக்சிலரி அப்படின்னா என்ன,
மஞ்சரியை பொறுத்தவரைக்கும் கோணமலராகவும் இருக்கும், அதே மாதிரி தனித்தவையாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பிராக்டியோலேட், பிராக்டியோல்ஸ் யூஸ்வலி லார்ஜ் அண்ட் பெடிசல்லேட், ஹெட்டிரோக்ளமைடியஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும், பைசெக்சுவலாக இருக்கும், பென்டாமெரஸ், ஜைகோமார்பிக். அதாவது ஒவ்வொன்றுக்கும் மீனிங் நம்ம முன்னாடி டாப்பிக்கில் படிச்சிருக்கோம். பூவடி செதில் உடையவை, பூக்காம்பு செதில் உடையவை, பெரிய அளவில் இருக்கும், பெடிசல்னால் காம்பு இருக்கும், மலருக்கான காம்புகள், ஹெட்ரோக்ளமைடியஸ்னால் 2 சர்க்கிளில் அமைஞ்சிருக்கும், கம்ப்ளீட்னால் எல்லா மலர் பாகங்களும் அமைஞ்சு காணப்படும். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மீனிங் படிச்சிருக்கோம். சரிங்களா, இதை நம்ம தெளிவாக நீ படித்து தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இதில் செப்பல்ஸை பொறுத்த வரைக்கும் 5 சின்செப்பலஸ் ஒன்றோடு இணைஞ்சிருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். ஈஸ்ட் வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் அமைவு பார்த்திங்கன்னா வேல்வெட் மார்ஜினில் வந்து டச் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா, அதை கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கரோலா. இதில் வந்து பெட்டல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 5 பெட்டல்ஸ் இருக்கும், ஒயிட் ஆர் ப்ளூ. அப்போ பெட்டல்ஸ்னால் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்கிறோம். அதேமாதிரி இர்ரெகுலர், ஒரு ஒழுங்கான வடிவத்தில் இருக்காது. பேப்பிள்நைசிஸ் கரோலா ஷோயிங் டிசெண்டிங் இம்பிரிகேட் டிஸ்வேஷன். ஏற்கனவே அந்த டயக்ராம் போட்டு காட்டணும் பார்த்தீங்களா, கொடி மலர்கள், அதேமாதிரி கொடியல்லி, சிறகல்லி, படகல்லி. சரிங்களா, கொடியல்லி, சிறகல்லி, படகல்லி. மேலே இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் பெட்டல் அதான் கொடியல்லின்னு படித்தோம். கீழே 2 சைடில் இருக்கக்கூடியது விங் பெட்டல் சிறகல்லி, கீழே இருக்கக்கூடியது கீழ் பெட்டல் அதை படகல்லின்னு நம்ம படித்தோம். ரைட், அடுத்து இந்த ஸ்டேமனை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன் 10 ஸ்டேமன் இருக்குது. டயடெல்ஃபஸ் கண்டிஷனில் இருக்கும். 9 + 1 9 ஸ்டேமன் யுனைட்டடாக ஒரு பண்டில் தனிச்சு இருக்கும். அதாவது 10வது ஸ்டேமன் தனியாக இருக்கும். அப்போ இது வந்து என்னது 2 பண்டிலாக இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது கைனீசியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மோனோகார்பலரி சிங்கிள் கார்பல் இருக்கும், யூனிலாக்கில். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம இந்த ஃபேமிலியோட கேரக்டரில் படித்தது தான். ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் லைகம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஃப்ளோரல் டயக்ராம்ஸ். சரிங்களா, சரி, இதெல்லாம் வந்து கேரக்டர் எல்லாமே பார்த்துருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு என்ன பண்ணோம், இந்த மலருடைய வரைபு அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா, ரைட், இதான் வந்து என்னதுங்க இந்த ஃபேமிலி கேரக்டருடைய முக்கியமானது. ரைட், அடுத்தது பார்த்திங்கன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எதில் ஃபெபேசியோடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா, ரைட், இப்போ இதில் என்ன இருக்குது உனக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பல்ஸு விதைகள் இருக்குது பார்த்திங்களா, பருப்பு வகைகள், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா, ரைட், இதில் பார்த்தீங்க அப்படின்னா கஜான் பிஜிஎன்பி, அதேமாதிரி ஃபேசியோலஸ் வல்காரிஸ். கஜான்ங்கிறது துவரம்பருப்பு, ஃபேசிலஸ் வல்காரிஸ் அப்படிங்கன்னா ஃப்ரெஞ்சு பீன்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை இருக்குது, சிக்கன் பி. விக்னா முங்கோனா உளுந்து, விக்னோ ரேடியேட்டனா பாசிப்பயிறு, விக்னா உங்குகுலேட்டனா தட்டைப்பயிறு, கிளைசின் மேக்ஸ் அப்படிங்கக்கூடியது சோயா மொச்சை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு. சரிங்களா, இப்போ இந்த எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுது அந்த விதைகள் பூரா அப்படின்னா ப்ரோட்டீன் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே மாதிரி ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, ரைட், அடுத்தது பாருங்கள் ஃபுட்டு பிளான்ட். அடுத்து என்ன இருக்குது ஃபுட்டு பிளான்ட் டால்பர்ஜியா, சரி லேப்லாப் பர்பூரியஸ், உணவு புக்கில் இருக்கக்கூடிய லேப்லாப் பர்பூரியஸ் அவரைக்காய். சரிங்களா, சிஸ்பனியா கிராண்டிஃப்ளவர் அகத்திக்கீரை, இது வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, சயம்போஸ் இது எதுக்கு அப்படின்னா கிளஸ்டர் பின் கொத்தவரங்காய் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே வெஜிடபிளாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஆயில் அப்படிங்கக்கூடிய அராக்கிஸ் ஹைப்போஜியா அண்டு பொங்கேமியா பின்னேட்ட புங்க எண்ணெயும் இது வந்து பார்த்திங்கன்னா அராக்கிஸ் ஹைப்போஜினா கடலை எண்ணெய், வேர்க்கடலை இருக்குது பார்த்திங்களா, அது இதில் இருக்கக்கூடியது எல்லாமே யூஸ் பண்ணுறோம். குக்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஆயில் சீடில் வறுத்து சாப்பிட்றோம், சோப்புக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து டிம்பர் பிளான்ட் மரம். சரிங்களா, டிம்பர் பிளான்ட் அப்படிங்கிறது மரம். டீரோகார்பஸ் ஆண்டர்லைன்சஸ், டீரோகார்பஸ் டால்பர்ஜியசாய்ட்ஸ் அப்படி வேங்க மரம் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். மெடிசினல் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா குரோட்டலேரியா, அதே மாதிரி பூனைக்காளி. சரிங்களா,
அதிமதுரம், லைகோர்சியா ரோட்டு, அதே மாதிரி கிளைசீரியாஸ் கிளாப்ரா, இது எல்லாமே இம்யூனோ மாடுலேட்டர், நியூரலாஜிக்கல் ஸ்டடீஸ், இதெல்லாம் ரெமெடி, இந்த சீட்ஸ் லெப்ரஸிக்கு யூஸ் ஆகுது, இதெல்லாமே கொடுத்துருக்கு. நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்னென்னா நீட் கிளாஸஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபைபர் பிளான்ட் அப்படிங்கக்கூடிய ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைபர் பிளான்ட். சரிங்களா? இந்த ஃபைபர் பிளான்ட் அப்படிங்கக்கூடியது சணப்பை செடி. சரிங்களா? சணப்பை. ரைட். இப்போ இந்த சணப்பை செடியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்குருலேரியா ஜென்சியா, செஸ்பேனியா செக்ஸ்பான், அகத்திக்கீரை. சரிங்களா? இது எதுக்கு அப்படின்னா கயிறு தயாரிக்க பயன்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கயிறு தயாரிக்க பயன்படுகிறது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா பித்து பிளான்ட். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பித்து பிளான்ட், தக்கை தாவரம். அஸ்கனோமின் ஆஸ்ப்ரா, இதுக்கு பேர் என்னதுங்க? அஸ்கனோமின் ஆஸ்ப்ரா. இதனுடைய ஸ்டெம் எதுக்கு இருக்குது அப்படின்னா பேக்கிங், ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் ஃபினிஷிங் ஃப்ளோட்ஸ். சரிங்களா? அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா கயிறு தயாரிக்க பயன்படுகிறது. பித்து பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கைவினைப் பொருட்கள் மற்றும் மீன்பிடி மிதவைகள் செய்வதற்கு இது பயன்படுகிறது அப்படிங்கிறது. ஃபிஷிங் ஃப்ளோட்ஸ். அடுத்து டை பிளான்ட், இது ரொம்ப அவுரி பிளான்ட். இது இண்டிகோஃப்ரா டிங்டோரியா. இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா இண்டிகோ டை எடுக்க பயன்படுது. கிளைட்டோரியா டெர்னேசியா பார்த்திங்கன்னா ஃப்ளவர் அண்ட் சீட்ஸ். இது இருக்குது அப்படின்னா நேச்சுரல் டை எடுக்க பயன்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பியூட்டியா மோனோஸ்பெர்மா அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறாங்க. ரைட். அலங்கார தாவரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குங்க பாருங்களேன். அலங்கார தாவரங்கள், ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ். இது பாருங்கள், பியூட்டியா ஃப்ரண்டோசா, கிளைட்டோரியா டெர்னேசியா, லேத்ரஸ் ஒடரேட்டஸ், லூப்பினஸ் ஹிட்ருட்டஸ். சரிங்களா? இது எல்லா தாவரமும் எதுக்கு இருக்குது அப்படின்னா ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா ஃபேபேசியுடைய ஃபேமிலி கேரக்டர், ஒரு பிளான்ட் இண்டிவிஜுவல் பிளான்ட் என்ன கிளைட்டோரியா டெர்னேசியோட இண்டிவிஜுவல் பிளான்ட்டோடைய கேரக்டர், அதுக்கப்புறம் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் தெளிவாக உட்காந்து படிச்சிருங்க. தேங்க்யூ.